RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாப்கார்ன் வகைக்கு ஏற்ப GST வரி விதிக்கப்பட்டுள்ளது பேசு பொருளாகியுள்ள நிலையில் அதன் முழு விவரத்தை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. திரையரங்கு டிக்கெட் கட்டணத்தை கண்டு ஷாக்கில் இருப்பவர்களுக்கு மேலும் ஷாக் கொடுத்திருக்கிறது அண்மையில் நடந்த GST கவுன்சில் கூட்டம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மேரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த 55வது GST கவுன்சில் கூட்டத்தில் GST வரி விதிப்பு குறித்து பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. இதில் செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளுக்கான GST வரி விகிதத்தை 5% குறைக்க வேண்டும், GSTயில் இருந்து மரபணு சிகிச்சைக்கு விலக்களிக்க வேண்டும், வணிக ஏற்றுமதியாளர்களுக்கு விநியோகிக்கும் சரக்குகளுக்கு இழப்பீட்டு செஸ் வரியை குறைக்க வேண்டும் என GST கவுன்சில் பரிந்துரைத்தது. இதனிடையே பாப்கார்னுக்கு வரி விதிப்பு குறித்த முடிவுதான் பரபரப்பாக பேசப்பட்டது. உப்பு மற்றும் மசாலா சேர்க்கப்படாத பாப்கார்ன் பாக்கெட்டில் அடைக்கப்படவில்லை என்றால் அதற்கு 5% GST விதிக்கப்படுகிறது. ஒருவேளை பாக்கெட்டில் அடைக்கப்பட்டிருந்தால் அதற்கு 12% GST விதிக்கப்பட உள்ளது. அத்துடன் சர்க்கரை கலந்த கேரமல் பாப்கார்னுக்கு 18% GSTயும் விதிக்கப்படும் என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஒரே தயாரிப்புக்கு தனித்தனி வரியா என பலரும் கேள்வி எழுப்ப பாப்கார்ன் பிரியர்களோ இந்த முடிவை விமர்சித்து வருகின்றனர். இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். சாதாரண பாப்கார்ன் உப்பு உணவு வகைகளில் வருவதால் 5% வரி விதிக்கப்படுவதாகவும், இதுவே பேக் செய்யப்படும் போது 12% வரி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் கேரமல் பாப்கார்னில் சர்க்கரை சேர்க்கப்படுவதால் அது இனிப்பு பண்டமாக கருதப்பட்டு பொதுவாக இனிப்பு பண்டங்களுக்கு விதிக்கப்படும் 18% GST வரி இந்த பாப்கார்னுக்கு விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் பாப்கார்ன் விலையில் மாற்றம் ஏற்படுமா என்று தெளிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.